துர்காவை பத்தி அசோக் கிட்ட கேட்க வேண்டியது தானே? கேட்டேன். கௌரிக்கு உடம்புக்கு முடியலன்னு ஊருக்கு போயிருக்காளாம். ஆனா நைட்டு வந்துருவாளாம். காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த துர்கா உயிரோடவே இருக்க மாட்டா. கரும் பிசாசு. அவ கதைய முடிச்சிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். சரிம்மா. ஐயா இதோ வந்துட்டாங்க. வாமா வாமா. வணக்கம்மா. நீ எப்போ வருவேன்னு நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். ஐயா, துர்காவுக்கு பஞ்சபூத சிகிச்சையை செஞ்சு முடிச்சாச்சு. துர்கா உயிர் பிடிச்சிட்டாலா இல்லையான்னு நீங்க தான் அவ நாடிய புடிச்சு பார்த்து சொல்லணும். நானா? என்னம்மா அது? துர்காவோட முகத்தை பார்த்து அவ நாடி எப்படி இருக்குன்னு சொல்லிடுவீங்களாம்மா? அந்த குழந்தை உடம்புல உயிர் ஓடுதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தானம்மா. நான் குமுற வைத்தீஸ்வரி தாய் மாதிரி சரியான நேரத்தில் வந்து நீங்க கொடுத்த சிகிச்சையால தான் நின்னு போக இருந்த இந்த குழந்தையோட நாடி இன்னும் உயிர் பிடிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. இப்ப துர்கா எப்படி இருக்கான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க தாய். உயிரை காக்குற பெரியவங்க நீங்க, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. நம்ம எல்லாரையுமே அந்த ஆதி துர்கா தான் வழி நடத்துறா. இதுல என்னோட கைகரியம்னு எதுவுமே இல்ல. நீங்க தான் துர்காவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறீங்க. அவ உடம்ப பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால நீங்களே நாடி துடிப்பை பார்த்து சொல்லுங்கய்யா. சரிம்மா. என்ன சோதனை இது? என்னாச்சுங்கய்யா? அம்மா, நீங்க வந்தப்ப இருந்த நாடி போல இப்ப இல்லையம்மா. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இனிமே துர்கா விஷயத்துல நாம இன்னும் கூடுதல் கவனமா இருக்கணும்னு தோணுது. ஆனா துர்கா இன்னும் கண்ணு முடிக்கலையம்மா. என்ன பண்றது? துர்காவுக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனாலதான் எந்த நேரமும் உங்க கவனம் அவ மேல இருக்கணும்னு சொல்றேன். ஆனாலும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் அந்த ஆதி துர்கா பாத்துக்குவா. இனி இவளுக்கும் சஞ்சீவினி இலை பத்தும் 108 மூலிகை சாறுதான் கொடுத்துட்டு வரணும். சரி தாய். சரி, நான் சொல்ற மூலிகைகளை கொடுங்க. இப்பவே அடுத்த வைத்தியத்தை ஆரம்பிச்சிருவோம். சரி தாய்.
என்னதான் யோசிக்கிறீங்க? கடவுளாவே இருந்தாலும் காலத்துக்கும் கர்மாவுக்கும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். சாமி மாதிரி ஏதோ சொல்றீங்கம்மா. ஆனா அதை புரிஞ்சுக்கிற சக்தி தான் இந்த கிழவனுக்கு இல்லம்மா. எல்லாம் நல்லதாவே நடக்கும். தாயே ஆதி துர்கா, உன் கணக்கு என்னமோ எல்லாம் அதுபடியே நடக்கட்டும் தாயே. என்ன ஸ்மெல் இது? ஏதோ பேட் ஸ்மெல்லா வருது. எங்கிருந்து வருதுன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? எல்லாம் நிம்மதியா தூங்குறாங்க. நானே இங்க பயந்துகிட்டு இருக்கேன், நீ வேற குறுக்க விழுந்துகிட்டு. ஒழுங்கா உட்கார்றா. ஏய், அமைதியா இருக்க மாட்டீங்க? அம்மா, அப்பா, பெரியப்பா, பயமுறுத்திட்டானே. யாராவது வாங்கல, சீக்கிரம் வாங்க. அசோக் கூப்பிடுற மாதிரி இருக்குண்ணே. அசோக் தான் கூப்பிடுறான். அசோக் தான் கூப்பிடுறான். அவன் ஏதோ பயத்துல கூப்பிடுற மாதிரி இருக்கு ஜனா. பெரியமா, பெரியப்பா, யாராவது வாங்கல. எங்க இருக்கா? வெளியில இருந்து தாங்க குரல் வருது. ஆமா, சத்தம் வெளியில தான் அங்கிருந்து இருக்கான் போல. பெரியப்பா, அசோக் குடுங்குது. அசோக், அசோக் என்னாச்சுப்பா? ஏன் இப்படி கத்துற? பெரியப்பா, இங்க பாருங்க. என்னன்னு தெரியல. துர்கா நைட்டு வந்ததும் கரும்பு சாஸ் அவளை ரத்தக்காவை வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அவ ரத்தம் தான் இது. தர மொத்தம் ரத்தக்கரையா இருக்கு பாருங்க. பெரியப்பா, ஏதோ தப்பா நடந்திருக்கு பெரியப்பா. என்னவா இருக்கும்? டேய் 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 அசோக், இரு 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 பெரியப்பா, இல்ல நீ 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 பதட்டப்படாத. என்னவா இருக்குன்னு யோசிப்போம். ஆமா, நாம எல்லாரும் இங்க இருக்கோம். எல்லாரும் இருக்கோம்ல? இருக்கோம்ல. அசோக், துர்கா எங்க? அப்ப அவ ராத்திரி வரலையா?
என்னப்பா நீ எங்களை கேக்குற? துர்கா நைட்டே வந்துருவான்னு நீ தானே சொன்ன. அவ வந்தாளா இல்லையா? துர்கா வரலன்னு தான் நினைக்கிறேன். வந்திருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அவ ரூம்ல கூட இல்லையே. பெரியப்பா, இது என்ன ரத்தக்கரன் கேட்டுட்டு இருக்க? எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. இல்லடா, இரு பதட்டப்படாத. துர்கா கௌரி வீட்டுல தான் இருக்காளா இல்ல நேத்து கிளம்பிட்டாளான்னு. ஏய், நீ எதுக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. ஆ ஆ ஆ என்ன ஃபோன் போக மாட்டேங்குது? துர்கா நைட்டு வந்திருக்கா. அவளை கரும்பு சாசு அடிச்சு கொண்டு இருக்கு. அவளோட ரத்தம் தான் இது. ச்சே, என்னது? பெரியப்பா, துர்கா சின்ராஸ்னு 2 பேருக்குமே ட்ரை பண்ணிட்டேன். லைன் கிடைக்கல. பெரியப்பா, எனக்கு என்னவோ துர்கா வரலன்னு தான் நினைக்கிறேன். கௌரி வீட்லயே தங்கிட்டா போல இருக்கு. இந்த ரத்தக்கரை எப்படி இங்க வந்துச்சுன்னு கேட்டா நீங்க துர்காவை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. துர்காவுக்கும் இங்க ரத்தம் உறைஞ்சு கிடக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ரத்தம் எப்படி வந்திருக்கும் பெரியப்பா? அதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்லப்பா, நைட்டு துர்கா வந்திருந்தான்னா அவளுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு தான். அதுக்காக தான் கேட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, பின்னாடி காடு இருக்குல்ல, அங்க இருக்கிற ஓநாய்ங்க முயலை துரத்திட்டு வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். முயல் நம்ம வீட்டு திண்ணையில பதுங்கி இருக்கும். ஓநாய் அதை அடிச்சு இழுத்துட்டு போயிருக்கும். இது முயல் ரத்தமா தாண்டா இருக்கும். என்னடா நீ எவ்வளவு வயசாகி ரத்தத்தை பார்த்து பயப்படுற? ஆமா பெரியப்பா, காலையில பெட்ல இருந்து எந்திரிச்சதும் ஒரே நாத்து அடிச்சது. இங்க வந்து பார்த்தா ஃபுல்லா ரத்தம். என்னவோ ஏதோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆமாண்ணே, வீட்டு வாசல்ல ரத்தக்கரைய பார்த்ததும் நானே பயந்துட்டேன். அவன் பாவம் சின்ன பையன், அவன் பயப்பட மாட்டானா? அசோக், இதை பாரு. ஒண்ணும் இல்ல, வா, நான் இருக்கேன்ல. இங்க வா 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 வா. ஒண்ணும் இல்ல, ஆளை வச்சு கிளீன் பண்ண சொல்லிடுறேன். நீ வா நீ போ. பெரியப்பா, இது வாடா. நீ உள்ள போ. வா, ரத்தக்கரை. உள்ள போ. போய் முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. ஒண்ணா இருக்காது. இங்க இருக்கிறது துர்கா ரத்தம் தான். கரும்பு சாசு அடிச்சு அவளை காலி பண்ணிருக்கு. வாங்க உள்ள போய் பேசுவோம். துர்கா ஒழிஞ்சா. அந்த துர்கா ஆதர்ஷன கனவுல வந்து ஏன் தலையவே சீவனவளாச்சே. அப்படி ஒரு கனவு வந்தா அது கண்டிப்பா நடக்கும்னு காலன் சாமிய சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அவ ஒரு தெரியாம செத்து தொலைஞ்சிட்டா. அவ நம்ம ஆளுங்கள்ல எத்தனை பேரை பலி எடுத்திருப்பா. மொத்தத்துக்கு சேர்த்து இன்னைக்கு நான் அவளை பலி கொடுத்துட்டேன். இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். இந்த விஷயத்தை உடனே காலன் சாமி கிட்ட சொல்லிட்டு இத பெரிய அளவுல கொண்டாடணும்டா. பெரிய அளவுல கொண்டாடணும். ஐயோ, என்னால நம்பவே முடியலங்க. என் கைய நானே கிள்ளி பாத்துக்கணும் போல இருக்கு. கிள்ளிக்கோ. அக்கா, திருவிழாவை காரணம் காட்டி விரதம் இருன்னு என்னையவே பட்னி போட்டு சாவடிச்சா அவ. இன்னைக்கு ஏன் கையால சமைச்சு எல்லாருக்கும் விருந்து வைக்கிற. பை பை. அப்பா, நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா கனகா செத்துட்டாதான் போல இருக்கு. அடியே கனகா,
இனிமே உன் தொல்லை இல்லாம நான் நிம்மதியா இருப்பேன்டே. டேய் அர்ஜுன், அப்பா காலன் சாமிக்கு ஃபோன் பண்ணு. இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லணும். பண்ணு பண்ணு பண்ணு. சரிப்பா. யாரு? ஏதோ புது நம்பரா இருக்கு. சித்தி கட் பண்ணுங்க. முதல்ல நான் காலன் சாமிகிட்ட பேசிக்கிறேன், அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. ஆ டேய் அர்ஜுன், இரு. காவேரி பேசு. ஹலோ, யாரு? அம்மா, உங்க வீட்ல வேலை பார்க்குதே சாந்தி, அவளோட வீட்டுக்காரர் ரவி பேசுறம்மா. சொல்லு, என்ன விஷயம்? நேத்து ராத்திரி சாந்தி உங்க வீட்டுக்கு வந்தாம்மா. சாந்தி இங்க வந்தாளா? எத்தனை மணிக்கு வந்தா? என்னங்க, நான் ஜமீன் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். காவேரி அம்மா மதியம் பூ வேணும்னு கேட்டாங்க. மார்க்கெட்டுக்கு போய் பூ வாங்கி கட்டி முடிக்க இவ்வளோ நேரம் ஆயி போச்சு. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன புள்ள நீ இந்த நேரத்துல போனா ஏன் லேட்டா கொண்டு வரேன்னு திட்ட மாட்டாங்களா? லேட்டானது ஆயிடுச்சு, இருந்து காலையில கொண்டு போய் கொடு. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க ஐயா. அப்போ துர்கா நகையை திருடிட்டான்னு அவன் மேல நான் தானே திருட்டு பள்ளியை போட்டேன். அதுல இருந்து நானா அவங்களுக்கு செல்லந்தான். அதோட காலையில என் அம்மா வீட்டுக்கு போகணும், கை செலவுக்கு காசு வேணும்ல, அதனால இப்பவே போய் பூவை கொடுத்துட்டு வந்துடுறேன். ம் சரி போ. நேத்து நைட்டு உங்க வீட்டுக்கு வந்தவ இன்னும் வீடு திரும்பலம்மா. அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் சரக்க போட்டு தூங்கிட்டம்மா. எந்திரிச்சு பாக்குறேன் இன்னும் ஆளை காணோம். அவளை அங்கேயே தங்க வச்சு ஏதாவது வீட்டு வேலை கொடுத்துட்டீங்களாம்மா? இல்ல, நேத்து ராத்திரி சாந்தி இங்க வரவே இல்ல. அவளை நாங்க யாருமே பார்க்கவும் இல்ல. அப்படியா? இங்க வரேன்னு சொல்லிட்டு அவ வேற எங்கேயாச்சும் போயிருப்பா. அங்க பக்கத்துல விசாரிச்சு பாரு. அப்ப அவ அங்க வரலையா? கழுது அவ எங்க போயிருப்பா? சரிங்கம்மா, நான் கேட்டு பாக்குறேம்மா. என்னடி ஆச்சு? நேத்து ராத்திரி பூ குடுக்கறேன்னு சொல்லிட்டு சாந்தி இங்க வந்தாலாம். சாந்தி புருஷன் என்னடானா அவ இன்னும் வீட்டுக்கே வரலன்னு போன் பண்றான். அப்படின்னா பூவோட வந்த சாந்திய கரும்பிசாசு அடிச்சு கொண்டுடுச்சா? அப்ப அது துர்காவோட ரத்தம் இல்லையா? எனக்கும் அப்படிதான் தோணுது பெரியவரே. அவ சும்மாவே தலை நிறைய பூ வச்சுக்குவா. நமக்காக கூடையில பூ கொண்டு வந்திருப்பா. அப்படின்னா கரும்பிசாசு சும்மா விடுமா? எனக்கு என்னவோ கரும்பிசாசு தான் சாந்திய அடிச்சு கொண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு, நீ சொல்லு, உள்ளங்கவர் கல்வனா? மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு, உள்ளங்கவர் கல்வனா? குறும்புகளின் மன்னனா, மன்மதனின் தோழனா? காவேரி அம்மா எங்க? யாரையும் காணோம். அம்மா எங்க போயிருப்பாங்க? காவேரி அம்மா பூ கொண்டு வந்திருக்கம்மா. அம்மா
யாராவது வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வாங்க. காவேரி அம்மா, எங்க இருக்கீங்க? என்னை காப்பாத்துங்க காவேரி அம்மா, எங்க இருக்கீங்க? ஐயோ, 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 காவேரி அம்மா, என்னை விட்டு. ஐயோ, காவேரி அம்மா, கிட்ட வராத, என்னை விட்டு, கிட்ட வராத, என்கிட்ட வராத. என்ன சாந்தி, துர்கா உங்க வீட்டுக்கு வந்தாளா? ஆமா மேடம், அவங்க கொடுத்த நகைய திரும்ப வாங்கிட்டு போயிட்டாங்க. என்னை விட்டு.